பக்தி கோடிகளுக்கு வணக்கம். இன்று அன்னையின் பெருங்கருணையினால் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 58, 59 மற்றும் 60 ஆகியவற்றை நாம் காணவிருக்கின்றோம். முந்தைய பாடல்களை பாராயணம் செய்ய விரும்பும் பக்தர்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பாராயணம் செய்துவிட்டு வரவும். இன்றைய முதல் பாடலை காண்போமா? பாடல் 58. மன அமைதி பெற. மன அமைதி பெற, அதாவது மன அமைதி இதுதான் நம்மில் பலருக்கு இன்றி தவிக்கிறோம். மன அமைதி என்பது உலக கவலைகள் பயங்கள் நீங்கி மனம் எவ்வித சலனமும் இன்றி சாந்தமடையும் நிலையாகும். இந்த பாடலை தொடர்ந்து நாம் பாராயணம் செய்தால் எனக்கு வேறு எந்த புகலிடமும் இல்லை, அம்பிகையே என் ஒரே தஞ்சமாய் இருக்கிறாள் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை மனதில் பிறக்கும். அந்த முழுமையான சரணாகதி உணர்வால் வாழ்க்கையில் தேவையில்லாத பயங்களும் கவலைகளும் நீங்கி மனம் பேரமைதி அடையும். ஆகவே இப்பாடலை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்யலாம். பாடலை காண்போமா? அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயத்தும் முளை தையல் நல்லாள் தகை சேர்நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயத்தும் முளை தையல் நல்லாள் தகை சேர்நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயத்தும் முளை தையல் நல்லாள் தகை சேர்நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அடுத்த பாடல் 59. பிள்ளைகள் நல்லவர்களாக வளர. இது நம்மில் பலருக்கும் உதவும். ஏனென்றால் இயல்பாகவே அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும் நாம் இவ்வாறு தான் இவர்கள் இருக்க வேண்டும், இத்தகைய நற்பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை வளர்ப்போம் அல்லவா? அதற்கு துணை புரியும் பாடல்தான் இது. இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடும் பொழுது ஒரு தாய் பிள்ளைகளின் குறைகளை பொறுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவது போலவே ஜெகஜனனியான அபிராமி அன்னை நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தன் சொந்த குழந்தைகளாக ஏற்றுக்கொள்கிறாள். அன்னையின் அருளால் பிள்ளைகளுக்கு தீய எண்ணங்களும் தவறான வழிகளும் அகன்று நற்பண்புகளும் சாந்தமும் நிறைந்த நல்வழியும் கிட்டுகிறது. பாடலை காண்போமா? தஞ்சம் புறதில்லை ஈதல்லது என்று உன் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒன்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் மிக்களராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. தஞ்சம் பிறதில்லை ஈதல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒன்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் மிக்களராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. தஞ்சம் புறதில்லை ஈதல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒன்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் மிக்களராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. அடியவர்கள் இந்த பேப்பர் கசங்கி இருப்பதை மன்னிக்கவும். அது என் பிள்ளை செய்த குறும்புத்தனம். இது பிள்ளைகள் நல்லவர்களாக வளர என்ற பகுதியில் அமைந்திருப்பது தானாக அமைந்ததாகும். பாடல் 60. மெய்யுணர்வு பெற. அதாவது மெய்யுணர்வு என்பது பொய் தோற்றங்களான உலக பற்றுகளை நீக்கி இறைவனே நிலையான உண்மை பொருள் மெய்ப்பொருள் என்பதை உணரும் ஞானத்தை பெறுவதாகும். இப்பாடலை தொடர்ந்து படிக்கும் பொழுது சிவபெருமானே தன் சிரசில் ஏந்தும் அன்னையின் திருவடிகளின் பெருமையை உணர்ந்து அகங்காரம் முழுமையாக அழியும்.
நான் எனும் அகந்தை அழியும் போது மாயை விலகி இறைத்தன்மையை நேரில் உணரும் உண்மை அறிவு மெய்யுணர்வு மனதில் உதிக்கும். அதுவே இப்பாடலினுடைய பலனாகும். நாம் பாடலை காண்போமா? பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ்நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடைநாய்த்தலையே. பாலினும் சொல்லினியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ்நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடைநாய்த்தலையே. பாலினும் சொல்லினியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ்நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடைநாய்த்தலையே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இன்றைய பதிவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் பதிவை லைக் செய்து உங்களது உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு அவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். நமது சேனலில் இது போன்ற தொடர் ஆன்மீக பதிவுகளை நாம் பதிவிட்டு வருகிறோம். இதை தொடர்ந்து கேட்க, தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அடியவர்கள் வேறு ஏதேனும் இறை பாடலை, சிவன், முருகன் போன்ற மற்ற பாடல்கள் ஏதேனும் விரும்பினால் அது என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். அதை நாம் எதிர்கால பதிவுகளில் சேர்த்து கொள்ளலாம். இன்றைய பகுதியின் நிறைவு. நன்றி. நாம் நாளை சந்திப்போம் அடுத்த பாடலுடன்.